2026 திமுக வெற்றி பெறுமா இல்ல அதிமுக வெற்றி பெறுமான்னு சமயத்துல தாவேகா அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு லட்சம் தான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்திருக்காங்க, செயல்பாடு எப்படி நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். நல்லாட்சி கொடுத்தோம்னா அடுத்த 5 வருஷமா வரது வாய்ப்பு இருக்குல்ல. வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நல்லது செய்வாங்கன்னு எல்லாமே வந்துருக்காங்க. நேற்று 14 நிமிஷம் மூட்டாங்க. இன்னைக்கு டி நகர்ல போய் பார்த்து இடம் கொடுத்தாங்க. நாளைக்கு மறுநாள் மூடுறாங்க. மகாவிஷ்ணு டி நகர்ல மகாவிஷ்ணு கோயில் பக்கத்துல அந்த குப்பை இது 15 வருஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. நேற்று காம்படிஷன்ல போய் உடனே ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. அது யாருமே எதிர்பார்க்காதது, தாவேக்காவே எதிர்பார்த்திருக்காது. மக்கள் சப்போர்ட் இங்கதான் இருக்கு. நல்லது பண்ணுவாங்க, நம்பணும். ரெண்டாயிரத்தி 26 திமுக வெற்றி பெறுமா இல்ல அதிமுக வெற்றி பெறுமான்னு இந்த சமயத்துல தாவேகா அதிக ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு லட்சம் தான் சொல்லலாம். அவங்களுக்கு வந்திருக்காங்க, செயல்பாடு எப்படி நம்ம பொறுத்துதான் பார்க்கலாம். நம்ம எதுவுமே பார்த்துன்னு சொல்ல முடியும். இப்பதான் ஒரு வாரம் தானே ஆகுது. பார்ப்போம். இன்னொரு 6 மாசம் போனோம். எப்படி பார்த்து சொல்லுவோம். 715 மதுபானம் உடம்போட சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் ஏதோ மூடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ன வரைக்கும் நாங்க அது சரியா பார்க்கல. 2-3 ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் மூடி இருக்காங்கன்னு. ஆனா நம்ம தெரிஞ்சு சரியா தெரியல. 2-3 வைன் ஷாப் மூடி இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது போக பெண்கள் பாதுகாப்புக்கெல்லாம் அதிக சட்டங்கள் கொண்டு வருவோம், இன்னும் கடுமையா பெண்கள் பாதுகாப்பு அதிகரிக்கும் அப்படின்னு இருக்காங்க. இல்ல, அதெல்லாம் வரது நம்ம ரொம்ப நல்லது. அதெல்லாம் அந்த பாதுகாப்பு கொண்டு வரணும். தமிழ்நாட்டுல எந்த ஆட்சி கொண்டு வந்தாலும் சந்தோஷம் தான். பெண்களுக்கு முன்னிறுத்த கொடுக்கணும். அது யாரு பண்ணாலும் சந்தோஷம் தான். திமுகவை விட இவங்க நல்லாட்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களாண்ணா? நல்லாட்சி கொடுத்தாங்கன்னா அடுத்த 5 வருஷமா வரது வாய்ப்பு இருக்குல்ல. யாருன்னு சொல்ல முடியாது. கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. சோசியல் மீடியால மட்டும்தான் வராங்க, களத்துல யாருமே இறங்கி வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதை பத்தி நான் நினைக்கிறேன். இப்போதான் அவங்க எம்எல்ஏஸ்லாம் ஒரு சிலர் இறங்கி வேலை பார்த்துன்னு தான் இருக்காங்க. இன்னும் இறங்கி பெட்டரா வேலை பார்த்தாங்கன்னா மக்கள் கொஞ்சம் ரொம்ப நல்லதா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும், அதிகமாக கிடைக்கும். மக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் வரவேற்கலாம். நம்ம யாரையும் எதிர்பார்க்கல இந்த மாதிரி வருவாங்கன்னு. வந்திருக்காங்க, இதுக்கப்புறம் நல்லது செய்வாங்கன்னு எல்லாமே நம்பிட்டுருக்காங்க. இப்போ இப்போ 2-3 நாள்லேயே அவங்க கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ கார்பரேஷனு இந்த ஸ்கூல் பக்கத்தில் இந்த இதை க்ளீன் பண்ணது, அவர் கூட 2-3 இது அப்புறம் போன ஆட்சியில் வந்தது பற்றி கண்டினியூ பண்ண சொன்னது, மகளிருக்கு 1000 ரூபா வந்தது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் ஒரு அடுத்த 5 வருஷத்துக்கு நல்லாட்சி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்கும். நம்ம மட்டும் கிடையாது, பொதுவாக நிறைய இப்போ எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர் தான் வந்துருக்கு. எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதான் பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. நேற்று ஒரு ஊர்ல நேற்று மொத்தம் 16 ஒயின் ஷாப் மூட்டாங்களே. நேற்று 14 ஒயின் ஷாப் மூட்டாங்க. இன்னைக்கு டி நகர்ல போய் பார்த்து இடம் கொடுத்தாங்க. நாளைக்கு மறுநாள் மூடுறாங்க. அது சோசியல் மீடியாக்காகல, அது கண்டிப்பா மூடுறது தான். அது மேல எடுத்து போயாச்சு. யாதவ கூட இன்னைக்கு காலையில் பேசினாரு, அதை பத்தி உங்கள்கிட்ட இதுல பேசினாரு. இந்த மாதிரி ஒயின் ஷாப் நாங்க கொடுத்தாச்சுங்க, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிறது, வீடு பக்கத்துல இருக்கிறது எடுக்க சொல்லிட்டோம். அதுல எந்த இதுவும் கிடையாது. என்னன்னா டைமிங் போயிட்டு இருக்கு. 10 நேற்று 16 எடுத்தாங்க. அந்த மாதிரி கொஞ்சமா இருக்காங்க. இந்த 1 வீக்ல கண்டிப்பா எடுத்துவாங்க. எல்லாம் களத்துல தான் இருக்காங்கன்னு தான் நான் எங்களுக்கு நியூஸ் வரைக்கும். இப்போ ஃபேஸ்புக்லயோ நீங்க நிறைய ஃபேஸ்புக்ல வீடியோஸ் பாருங்க, எல்லா எம்எல்ஏவும் களத்துல தான் இருக்காங்க. எல்லாம் ஒவ்வொரு ரோடு போடுற மேட்டர்ல இருந்து நேற்று லேடி ஒருத்தவங்க 40 வருஷமா போராடி இருந்தாங்க ஒயின் ஷாப். நேற்று அந்த லேடி கூட தான் பேட்டி கொடுத்தாங்க, சொன்ன உடனே செஞ்சுட்டாங்க அப்படின்னு. நேற்று மகாவிஷ்ணு டி நகர்ல மகாவிஷ்ணு கோயில் பக்கத்துல அந்த குப்பை இது 15 வருஷமா இருந்துச்சு அப்படின்னாங்க. நேற்று கார்பரேஷன்ல போய் உடனே ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ஒர்க் போயிட்டு தானே இருக்கு. யாருமே சோசியல் மீடியா அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று நைட் இங்க எடுத்துக்கோங்க, இந்த மதம் மேல ஃபுல்லா இருந்துச்சு. நேற்று நைட் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டாங்க. அது யாருமே எதிர்பார்க்காதது, தாவேக்காவே எதிர்பார்த்திருக்காது. அவ்வளவு நிறைய ஓட்டு வாங்கியிருக்காங்க. நல்லாட்சி பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நல்லதுதான். ஒயின் ஷாப் இல்லாம இருக்கிறது நல்லதுதான். அவங்க ஜெயிச்சது அவங்களோட இது. ஆனா சுயேட்சையா ஜெயிச்சது நம்ம ஆளு. அவங்க கூட்டணி வச்சிருந்தா கூட அவங்க கிட்ட வர முடியல. தட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஆனா அதுக்காக இவங்களை தனியா இது பண்ணக்கூடாது. இப்போ ஆளுநர் இது உள்ள அவங்களும் அங்கதான் ஜெயிச்சாங்க. 144 அவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மக்கள் சப்போர்ட் இங்கதான் இருக்கு. நல்லது பண்ணுவாங்க, நம்பணும்.
நம்பினா தான் நடக்கும். இப்ப வந்து அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து நல்லாட்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. கண்டிப்பா. அது போக தாவேக்காவினர் எல்லாருமே வந்து சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்காங்க, களத்துல யாரும் வரமாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. சோசியல் மீடியா மட்டும் இல்ல, ஃபீல்டு ஒர்க் இருக்கு.